உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு டாக்டரை பார்க்க போறேன். ட்ரீட்மெண்ட் நல்லபடியா நடந்து என் ஞாபகம்லாம் திரும்ப கிடைக்கணும். அந்த ஞாபகம் இல்லாம நான் ஜனனி கூட வாழ முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்பாவுக்கு உதவி செய்ய முடியல, அதனால அவருக்கும் எனக்கும் பிரச்சனை. டாக்டர் எனக்கு நல்ல பதிலா சொல்லணும். எனக்கு என் ஞாபகம்லாம் திரும்ப வரணும். எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா சிவாக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்கணும். சிவா ஒரு நல்ல மனுஷன். சிவாவோட அம்மா சிவா நல்லா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஞாபக பிரச்சனைனால அவங்க அப்பாக்கும் அவருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சரியாகணும்னா அவருக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, நீ என்ன கைவிட்டதே இல்ல. என் புள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு போறான், அது நல்லபடியா அமையணும். பாவம் அவன் ரொம்ப சிரமப்பட்டுட்டான். ஒரு நம்பிக்கையோட ஜனனியை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தான். ஆனா அவங்க வாழ்க்கை சரியாவே அமையல. சிவாவுக்கு ஞாபக சக்தி இல்லாததால வீட்டுல எப்பவும் சண்டையும் பிரச்சனையுமா இருக்கு. இது எல்லாம் சரியாகணும். சிவாவும் ஜனனியும் நல்லபடியா வாழணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கணும். இதை நடத்தி கொடுத்தா உனக்கு நான் பாலாபிஷேகம் பண்றேன். கடவுளே, நான் கெஞ்சி வேண்டிக்கிறேன், சிவாவுக்கு ஞாபகம் வரவே கூடாது. உனக்கு தெரியாத துளசி எவ்வளவு கஷ்டப்பட்டு சிவா கிட்ட இங்க வந்து சேர்ந்திருக்கான்னு. இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. நீயே கொடுத்து நீயே எடுத்துக்காத. ஜனனியோட ஞாபகம் வந்தா துளசியோட வாழ்க்கை போயிடும். துளசி மாட்டிக்குவா. அதனால அவருக்கு ஞாபகத்தை கொடுத்துறாத கடவுளே. சிவா, அப்ப நம்ம கிளம்பலாமாப்பா? சரிம்மா. அம்மா, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டோமா? சரிடா. ஆனா அவர் இப்போ எந்த மூட்ல இருக்காருன்னு தெரியலையே. வந்து சொல்லிக்க கூடாதா? அம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போறோம். முத ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது மாமாக்கு நம்ம தெரிஞ்சுதான் ஆரம்பிக்கணும். அவர் சொல்லிட்டு வரட்டுமே. சரி சித்தி, நீங்க இருங்க, நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடுறோம். வா. என்ன ஐயா கணவரே, நாளைக்கு காவேரிய பொண்ணு பார்க்க வரோம். அது ரொம்ப நல்லபடியா நடக்கணும். நல்ல மனுஷனா கூட இருந்து நல்லபடியா நடத்தி தருவீங்கல்ல? ஏய், கோபத்தை கலப்பாத. ஏதோ போனா போதுன்னு நீ கேட்டதெல்லாம் செஞ்சுதார. அதுக்காக குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ண பாக்காத. அப்படி இல்ல மாமா, குடும்பத்துக்குள்ள எல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணல. தனித்தனியா இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கதான் ஆசைப்படுறேன். அது ஒரு நாள் நடக்காது. உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேற. ஓ அப்படியா? அப்போ நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு உனக்கு எப்ப நான் வாக்கு கொடுத்தேன்? நீங்க தானே சொன்னீங்க. நீ வேற எது வேணாலும் கேளு தரேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக என் பொண்ணையா கேப்பியா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? இத பாரு, என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ற. அந்த மாதிரி ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்ன அம்பலத்தாரே, அங்க போனா ஒரு பேச்சு, இங்க வந்தா ஒரு பேச்சா? எனக்கு நகை தான் தரல. என் தம்பிக்கு உங்க பொண்ணையாவது கட்டி கொடுத்துருங்க. முடியவே முடியாது. என் பொண்ணை அந்த ரவுடி பையனுக்கெல்லாம் தரவே முடியாது. உன் ஆசைய மூட்டை கட்டி வச்சுக்க. வேணும்னா வேற ஏதாவது பொண்ணு பாரு. நானே முன்னால நின்று கல்யாணத்தை நடத்தி தரேன். தொலைச்சு கொட்டிருவேன் அம்பலத்தாரே. என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. உங்க மான மரியாதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டேங்கிறீங்க. காவேரிய மட்டும் என் தம்பிக்கு தரல, வேற மாதிரி நடக்கும். ஏய்,
என்னடி நடக்கும்? இந்த கல்யாணமே நடக்காதுங்கிற, வேற மாதிரி நடக்கும்னு சொல்ற? சொல்லு. அப்பா, சொல்லுடா. அப்பா, என்னோட ஞாபகம் மறதிக்காக டாக்டரை பார்க்க போறோம்ப்பா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இல்லாத வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் வேற எடுக்க போறீங்களா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? இல்லங்க, இவனுக்கு உண்மையிலேயே ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு. திருவும் ஸ்வேதாவும் வந்தப்ப கூட இவனுக்கு ஸ்வேதாவை தெரியவே இல்லை. நான் தான் அப்ப சமாளிச்சேன். ஏண்டி, நீயும் உங்க கூட சேர்ந்துக்கிட்டியா? உன்னையும் கூட சேர்த்துக்கிட்டா நான் நம்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அப்பா, அப்படிலாம் தேவையில்லப்பா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான்ப்பா வந்தேன். விசாலாச்சே, உன் மகன்கிட்டயும் மருமகிட்டையும் சொல்லி வை, அந்த நகையே எனக்கு வேண்டாம், மொத்தமா அவங்களே எடுத்துட்டு போக சொல்லு. எங்க? அதுக்காக சும்மா இந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்னு நாடகம் எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். மாமா, உங்க நகை பணம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் மாமா. எங்களுக்கு அது மேல துளி கூட ஆசையும் இல்லை. அப்பா, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு மெமரி லாஸ் ஆனது உண்மைதான்ப்பா. அதை நான் எப்படியாவது சரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உங்களோட நகைப்பட்டியை எடுத்து கொடுத்துருவேன்ப்பா. எனக்கு எதுக்குப்பா அது? ஆனா அதுக்கு பாஸ்வேர்டு, இந்த நம்பர்லாம் தெரியணும்னா எனக்கு ஞாபகம் மறதி முதல்ல சரியாகணும்ப்பா. அதுக்காக தான் நான் டாக்டரே பார்க்க போறேன். டேய், நான் உன் அப்பண்ட என்னைய ஏமாத்த பாக்குறியா? அதான் நகை எடுத்துக்க சொல்லிட்டேன்ல, பேச்சே கிடையாது, கிளம்பு. சரிப்பா, ஒன்று சொல்லிட்டு போய்ட்றேன்ப்பா. என்னோட ஞாபகம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னா என்னோட வேலை உங்க பேங்க் லாக்கர்லேருந்து அந்த நகைப்பட்டியை எடுத்து உங்க கையில் ஒப்படைக்கிறது தான். அதை எடுத்து கொடுத்துட்டு நானும் ஜனனியும் திரும்ப மலேசியாவுக்கு ஒரேடியாவே போய்ட்றோம். உங்க சொத்துலேருந்து ஒரு பைசா கூட எங்களுக்கு வேணாம்ப்பா. அப்பாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டேய், பாத்தியாடி எப்படி கோவமா பேசிட்டு போறான் உன் மகன்னு? இதுக்கு அதான் உங்களை கூட்டு வந்தியா? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போக தான் வந்தோம். நீங்க தான் புரிஞ்சுக்கல. டேய், நீ ஒரு அப்பா இப்படி உன்னை ஈஸியா ஏமாத்திடலாம். அவங்க சொன்னாங்கன்னு போய் ஹாஸ்பிட்டலா சுத்து. பாத்தியாமா எப்படிலாம் பேசிட்டு போறாரு பாரு. சரி விடுறா. சரி வாங்க நம்ம டாக்டரை போய் பாப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, உனக்கு உன் ஞாபகம் எல்லாம் திரும்ப கிடைக்கும். வாங்க போலாம், வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.